இடைத்தேர்தல் நிறுத்தும் வரை போராடுவோம். இடைத்தேர்தல் நிறுத்தும் வரை போராடுவோம். வீணாக்காதே வீணாக்காதே. தமிழ், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே அவ? ஆமாங்க, அந்த பொண்ணு தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அவ இங்க என்ன பண்றா? வாங்க. இடைத்தேர்தல் நிறுத்தும் வரை போராடுவோம். போராடுவோம் 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 போராடுவோம். அண்ணா அண்ணா வாங்கண்ணா. அக்கா வாங்க. என்னம்மா ஒரே கூட்டமா இருக்கு, ஆர்ப்பாட்டமா இருக்கு, பிரஸ் வேற வந்திருக்கு. ஸ்கூல்ல பிரச்சனையா, காலேஜ்ல பிரச்சனை? யாருக்கு எதிர்த்து போராட்டம்? ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பிரச்சனை இல்லனா, நம்ம நாட்டுல தான். அதுவும் உங்க குடும்பத்தை எதிர்த்து தான் போராட்டமே. எங்க குடும்பமா? நாங்க என்னமா பண்ணோம்? ஆமாண்ணா, திடீர்னு உங்க அப்பா பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. பை எலெக்ஷன் வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் உங்க அண்ணியவே நிக்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையானா? மக்களோட வரி பணம் எவ்வளவு வேஸ்ட் ஆகும். எங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேரு ரோட்ல இறங்கி கேள்வி கேட்டா நாளை பின்ன அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமாவது பயம் வரும். பை எலெக்ஷன்ங்கிறது எதுக்கு நான் நடத்தணும்? யாராவது இறந்துட்டாலோ இல்ல முக்கியமான காரணமா இருக்கணும். கரெக்ட் தாமா. உங்க குடும்பத்துல அப்படி என்னென்ன நடந்து போச்சு? அவரை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் மக்கள் கிட்ட வருவாங்க, ராஜினாமா பண்றது மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களா? தப்புதான். உங்களை எதிர்த்து நிக்கணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னா, ஆனா இந்த தப்ப கண்டிக்கலனா இந்த மாதிரி இன்னும் சில பேரு கிளம்பிடுவாங்க. பாரு, நீ யோசிக்கிற ஆங்கில நான் யோசிக்கவே இல்லை. பல பேர் இந்த ஆங்கில யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா அது எவ்வளவு பணம் செலவு, அது எல்லாமே மக்களோட வரி பணம். அந்த பணத்தை உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு? நீ சொல்றது கரெக்டுமா? சரிம்மா, நீ போராட்டத்தை பண்ணுமா. தமிழ், உன்ன மாதிரி இந்த ஜெனரேஷன் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாட்டு மேல அக்கறை இருந்தாதான் நாடும் முன்னேறும். உன்னை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துகள். தேங்க்யூ. நாங்க ப்ரொட்டஸ்ட் கண்டினியூ பண்றோம். சரிம்மா, நீ நடத்து. பத்திரம். சரியா?